अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறு முய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதௌராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே भवतु मम परस्मिन् शेमुषी भक्तिरूपा श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि திருவேங்கடமுடையானுடைய தயை என்கிற திருக்கல்யாண குணத்தை கொண்டாடி வேதாந்த தேசிகன் அருளி செய்த ஸ்லோகம்தான் ஸ்தோத்திரம்தான் தயாசதகம் என்பது. அந்த தயை என்கிற திருக்கல்யாண குணத்தை ஒரு தேவியாக உருவகித்து அந்த தயாதேவியை நோக்கியே அவருடைய பெருமைகளை எல்லாம் விண்ணப்பிப்பதாக இந்த ஸ்தோத்திரத்தை வேதாந்த தேசிகன் அமைத்துள்ளார். ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அந்த தயை என்கிற திருக்கல்யாண குணத்தினுடைய பெருமை ஒவ்வொரு விதமாக நமக்கு எடுத்துக்காட்டப்படுகிறது. அதிலே இன்றைய தினம் முதலிலே 91வது ஸ்லோகம் அதை நாம் அனுபவிக்கிறோம். அந்த 91வது ஸ்லோகத்திலே நாம் எம்பெருமானுடைய தயையை பற்றி இருக்கிறோம், தயையை விஸ்வசித்து இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கும் காரணம் அந்த தயையே தான் என்கிற கருத்தை மிக அழகாக தெரிவிக்கிறார் வேதாந்த தேசிகன். விஸ்வோபகாரமிதி நாம சதா துஹானாம் அத்யாபி தேவி பவதீம் அவதீரயந்தம் நாதே நிவேஷ்ய விஷாத்ரிபதேர்தயே த்வம் ன்யஸ்தஸ்வரக்ஷணபரம் த்வயி மாம் த்வயைவா. தயாதேவியே, நீயே உன்னை நான் பற்றியிருக்கும்படியாக செய்திருக்கிறாய். உன்னிடத்திலே என்னுடைய எல்லா பொறுப்புகளையும் நான் செய்பவனாக நீயே என்னை செய்திருக்கிறாய் என்ற ஒரு கருத்தை இந்த ஸ்லோகத்திலே சொல்லுகிறார். அது என்ன சொல்லுகிறார்? விருஷாத்ரிபதேஹே தயே தேவி. விருஷாத்ரிபதி அதாவது திருவேங்கடநாதன், திருவேங்கடமுடையான் என்கிறவனுடைய தயாதேவியே என்று சொன்னார். விஸ்வோபகாரமிதி நாம சதா துஹானாம். இவள் எப்படிப்பட்டவள் என்னால் உலகுக்கு எப்பொழுதும் உபகாரத்தை செய்து கொண்டே இருக்கிறவள். என்ன உபகாரம் என்னால் இப்போ கீழே பார்த்தோமே, 90 ஸ்லோகங்களிலே அவள் அடியவர்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் சொன்னாள் அல்லவா, அழகாக அருளி செய்தார் அல்லவா வேதாந்த தேசிகன். எம்பெருமானுடைய அவதாரங்களெல்லாம் கூட இவளுடைய தூண்டுதலாலே என்று இப்படி அவள் எத்தனை உபகாரங்களை செய்திருக்கிறாள். ஆயினால விஸ்வோபகாரமிதி நாம சதா துஹானாம். இப்படி உன்னுடைய அந்த உலகுக்கு உதவி என்கிறது, உலகுக்கெல்லாம் உதவி செய்தல் என்கிறது உன்னிடத்திலே அப்படி பெருகுகிறது. ஆனால் அப்படிப்பட்ட உன்னை நான் என்ன செய்கிறேன்? அத்யாபி தேவி பவதீம் அவதீரயந்தம். இன்றும் கூட நான் என்ன பண்ணுகிறேன் என்னால் உன்னை புறக்கணிக்கின்றவனாய் இருக்கிறேன். அதாவது எம்பெருமான் எவ்வளவுதான் தயையை செய்பவனாய் இருந்தாலும் கூட அந்த தயைக்கும் புறம்பாக நாம் அபராதங்களை செய்து கொண்டே போகிறோம் அல்லவா. அதைத்தான் சொல்லுகிறார். எத்தனையோ பாபங்கள் நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். எவ்வளவு தயையுடையவனாய் அவன் நம்மிடத்திலே வந்தாலும் கூட அந்த தயையும் கூட நம்மிடத்திலே ஏறிப்பாயாது மேட்டு நிலத்திலே இருப்பவர்களாக நம்மை ஆக்கி கொண்டு
எத்தனையோ பாபங்கள், இவ்வளவு அவ்வளவு என்று இல்லை, அதை நாம் செய்து கொண்டு வருகிறோம் என்பதைத்தான் இப்படி சொல்லுகிறார். அத்யாபி தேவி பவதீம் அவதீரயந்தம், உலகுக்கெல்லாம் நீயோ பேருபகாரம் செய்பவளாய் இருக்கிறாய், ஆனால் அப்படிப்பட்ட உன்னையும் கூட நான் புறக்கணிக்கின்றவனாய் எத்தனையோ பாபங்களை இன்றும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அப்படிப்பட்ட நான் இப்பொழுது என்ன செய்திருக்கிறேன் என்று கேட்டால், ஸ்வரக்கணபரம், தன்னை காக்கும் பொறுப்பு, என்னை காக்கும் பொறுப்பு இருக்கிறதே, அதையும் கூட துவயின்யஸ்த உன்னிடத்திலே வைத்திருக்கிறேன். என்னை காக்கும் பொறுப்பு என்கிறது ஆறிடத்திலே இருக்கிறது என்றால் அந்த திருவேங்கடமுடையானுடைய தயை என்கிற திருக்கல்யாண குணத்தினிடத்திலே தான் இருக்கிறது. ஆனால் அப்படி நான் உன்னிடத்திலே எல்லா பொறுப்புகளையும் வைத்தேன் என்று சொன்னால் அதுவும் கூட எப்படி தெரியுமோ, தொயா ஏவா உன்னாலேயே செய்யப்பட்டது என்கிறார். அதாவது நாம் எம்பெருமானிடத்திலே நம்முடைய பொறுப்புகளையெல்லாம் வைக்கிறோம் என்று நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னாலும் கூட அப்படி நம்மை சொல்லும்படி செய்ததும் ஆர் என்றால் அந்த எம்பெருமான் தான். எல்லாமே எம்பெருமான் தானே, அவன்தானே அப்படி செய்ய பண்ணுகிறான் நம்மை. ஆயினாலே அதுவும் அவனுடையதே என்கிறார். நம்மாழ்வார் தம்முடைய திருவாய்மொழியிலே தெரிவிக்கின்ற பொழுது, என் உணர்வினுள்ளே இருத்தினேன், எம்பெருமானை சொல்லுகிறார். உன்னை என்னுடைய உணர்வினுள்ளே இருத்தினேன், எம்பெருமானே உன்னை என்னுடைய சிந்தையிலே என்னுடைய நெஞ்சுக்குள்ளே எப்பொழுதும் நான் நினைக்கும்படியாக இருத்தினேன் என்கிறார். உடனே என்ன சந்தேகம் இருக்கிறது? ஆழ்வார் தாமே தம்முடைய முயற்சியாலே தம்முடைய நெஞ்சை பண்படுத்தி அப்படி எம்பெருமானை நினைக்கும்படியான ஒரு பெருமையை பெற்றாரோ என்று கேட்டால், உடனே ஆழ்வார் என்ன சொல்லுகிறார்? என் உணர்வினுள்ளே இருத்தினேன், அதுவும் அவனதின் அருளே. அதுவும் அவனுடைய அருள்தான். அவனுடைய அருள் இல்லை என்றால் அவனை நாம் நெஞ்சாலே கூட நினைக்க முடியாது. அதே கருத்து தான் இங்கேயும் தெரிவிக்கப்படுகிறது. துவயா ஏவ துவயி நியஸ்த ஸ்வரக்கண பரம் என்று சொல்லுகிறார். அதாவது துவயாய உன்னாலேயே உன்னிடத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பொறுப்பை உடையவன் நான் என்று, நான் என்னுடைய பொறுப்புகள் அத்தனையும் உன்னிடத்திலே சமர்ப்பித்தேன் என்று சொல்கிறேனே, இதுவும் கூட நீயே செய்தது தான். இதே போன்ற கருத்தை வேதாந்த தேசிகன் தம்முடைய மற்றொரு ஸ்தோத்திரம் ஞாச தசகம் என்கிற ஸ்தோத்திரம், அதிலே கூட என்ன சொல்லுங்க, ஸ்வயமேவ ஸ்வஸ்மை நெஸ்யதி மாம் ஸ்வயமேவா என்று அந்த எம்பெருமானே தன்னிடத்திலே என்னை சேர்த்து கொள்ளுகிறான் என்பதாக அருளி செய்திருக்கிறார். அதனால் இங்கே என்ன கருத்து காட்டப்படுகிறது என்னால், நீயே என்னை என்னுடைய பொறுப்புகளையெல்லாம் உன்னிடத்திலே வைக்கும்படி செய்தருள் இருக்கிறாய் அல்லவா, ஆயினாலே நீ என்ன பண்ண வேண்டும் என்னால், நாதே விஷாத்ரிபதேஹே தயே நாதே நிவேசயத்வம், அந்த திருவேங்கடமுடையானுடைய தயாதேவியே அந்த நாதே நிவேசய, அந்த எம்பெருமானிடத்திலே என்னை நீ வைத்தருள், நீயே என்னை அப்படி செய்தருள்வாயாக என்று இந்த ஸ்லோகத்திலே அப்படி தெரிவிக்கிறார். அதாவது எம்பெருமானை நெஞ்சிலே நினைத்தல், எப்பொழுதும் எம்பெருமானிடத்திலே நம்முடைய பொறுப்புகளையெல்லாம் சமர்ப்பித்து நீயே என்னை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லுதல் என்று எப்படி சொன்னாலும், அப்படி சொல்லுகிற வார்த்தையும் கூட நம்முடைய வாயிலிருந்து எழ வேணுமானால், நம்முடைய நெஞ்சிலே அந்த நினைவு எழ வேணுமானால் அதற்கும் எம்பெருமானுடைய அருள் வேண்டும் என்கிற அந்த உயர்ந்த கருத்து அதை இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார் என்று நாம் கொள்ளலாம். அதைத்தான் இங்கே என்ன சொல்கிறார்னா, துவயாயேவ துவயி நியஸ்த ஸ்வரக்கண பரம் என்று, உன்னாலேயே உன்னிடத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பொறுப்பை உடையவனான நான் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட என்னை நீ என்ன செய்ய வேண்டும் என்னால், நாதே நிவேசையா, அந்த திருவேங்கடமுடையானுடைய திருவடிகளிலே என்னை கொண்டு போய் சேர்த்தருள்வாயாக என்று இப்படி இந்த ஸ்லோகத்திலே பிரார்த்தித்து கொள்ளுகிறார். அடுத்தபடியாக 92வது ஸ்லோகம். இந்த 92வது ஸ்லோகத்திலே என்ன சொல்லுகிறார் என்னால், கீழே சொன்னார் அல்லவா, உலகுக்கு எவ்வளவோ உபகாரம் செய்பவளாய் அந்த தயாதேவி இருந்தாலும் கூட, அந்த தயாதேவியினுடைய அந்த கருணை வெள்ளமும் கூட ஏறி பாயாத மேட்டு நிலத்திலே இருப்பவனாய் நான் இன்னும் அந்த தயாதேவியை புறக்கணித்து கொண்டு எத்தனையோ அபராதங்களை செய்து கொண்டிருக்கிறேன் என்று கீழ் ஸ்லோகத்திலே தெரிவித்தார். இப்பொழுது இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், அப்படிப்பட்ட என்னையும் கூட உன்னுடைய வெள்ளமானது முழுகடித்து விடுகிறது.
இதை பார்த்து எம்பெருமானும் கூட ஆச்சரியப்படுகிறான் என்று இந்த அடுத்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். நைசர்கிகேன தரசா கருணே நியுக்தா நிம்னே தரேபி மயிதே விததிர்யதி ஸ்யாத் விஸ்மாபயேத் விருஷகீஸ்வரம் அபி அவார்யா வேலாதிலங்கனதஜேவ மகாம்புராஷேஹே. சமுத்திரத்திலிருந்து ஒரு பெரிய வெள்ளம் வருகிறது. நதிகளிலே வெள்ளம் என்றால் அது ஓரளவுக்கு கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆனால் கரையை உடைத்து கொண்டு சமுத்திரமே வெள்ளமாக பெறுகிறது என்று சொன்னால் அதைத்தான் இக்காலத்திலே ஒரு பெயர் சொல்லுகிறார்கள் அல்லவா, சுனாமி என்று சொல்லுகிறார்கள். பெரிய சுனாமியாக அந்த சமுத்திரம் வந்ததானால் அதை யார் தடுக்க முடியும்? அதற்கு எப்படி அணை கட்ட முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. வேலாதிலங்கன தசாயிவ மகாம்புராஷேகே. மகாம்புராஷேகே பெரிய கடல், அந்த சமுத்திரத்தினுடைய வேலா அதிலங்கன தசா என்னால் கரையை உடைத்து கொண்டு வருகின்ற நிலை இருக்கிறது. அதுபோலத்தான் இந்த தயாதேவி அப்படி வருகிறாளாம். அவள் எப்படிப்பட்டவள் என்னால் நைசர்கிகேன தரசாக நியுக்தா, இயற்கையாகவே உள்ள அந்த வேகத்தாலே அவள் தள்ளப்பட்டு வருகிறாளாம். அப்படிப்பட்ட தே விததிஹி, உன்னுடைய அந்த வெள்ளம் அது இருக்கிறது, அது எங்கே பாய்கிறது என்று கேட்டால் உன்னுடைய கிருப தயையும் பாய முடியாத மேட்டு நிலத்தில் இருக்கிறேன் நான். ஏன்னா அதாவது என்ன அர்த்தம், எம்பெருமானுடைய தயைக்கும் கூட அகப்படாமல் மேலே மேலே பாபங்களை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை அப்படி தெரிவிப்பது, மேட்டு நிலத்திலே இருக்கிறேன். அப்படிப்பட்ட நிம்னேதரே மை அபி, உயர்ந்த மேட்டு நிலத்தில் இருக்கக்கூடிய என்னிடத்திலேயும் கூட அந்த உன்னுடைய திருக்கல்யாணம், அதாவது தயை என்கிற கல்யாண குணமானது என்னிடத்திலேயும் பாய்கிறது. அதை சொல்லுகிறார். அப்படி பாயுமானால் அப்பொழுது என்ன பண்ணுகிறான் எம்பெருமான் என்று கேட்டால் விருஷகிரீஸ்வரம் அப்படி விஸ்மாபயேத்து, அந்த விருஷகிரீஸ்வரன் திருவேங்கடமுடையானையும் கூட அது ஆச்சரியப்படுத்தும். அதாவது இப்படி சாதாரணமாக இந்த உதாரணத்தையே நினைத்து பாருங்கள். வெள்ளம் வந்துவிட போகிறதே என்று ஒருத்தன் மேட்டு நிலத்திலே தன்னுடைய இல்லத்திலே 3வது மாடியிலே இருக்கிறான். இன்னொருத்தன் அவனுக்கு என்ன ஆகிறது என்று பார்க்க வேண்டும் என்று அவனை விட உயரத்தில் இருக்கிறான். மிக உயர்ந்த ஒரு மலை மீது இருந்து கொண்டு என்ன நடக்கிறது என்று பார்க்கிறான். ஆனால் இந்த கடலிலிருந்து வருகின்ற பெருவெள்ளம் அது 3வது மாடி என்ன, அதற்கு மேல் இருந்தால் அதையும் கூட முழுகடித்து கொண்டு அப்படி வேகமாக செல்லுகிறதை பார்க்கிற பொழுது அந்த மலை மேலே இருந்து பார்க்கிறவன் ஆச்சரியப்படுகிறான். இது என்ன, இது இவ்வளவு பெரிய வெள்ளமாயுது என்று. அதுபோல இந்த இடத்திலே இவர் சுவாமி தேசிகன் என்ன தெரிவிக்கிறார், வேதாந்த தேசிகன் தாம் இருப்பது ஒரு பெரிய மேட்டு நிலத்திலே, அதாவது தயாதேவியும் கூட பாய முடியாத மேட்டு நிலத்தில் இருக்கிறாராம். அது தெரிவிக்கிறார். இதெல்லாம் நைச்சானுசந்தானத்தாலே அவர் தெரிவிப்பது. அப்படி இருக்கிற பொழுது நிம்னேதரே மையப்பி, அது என்ன ஆகிறது, அது சியாத் யதி, உன்னுடைய அந்த பெரிய வெள்ளமானது என்மேலும் அப்படி ஏறி பாயுமானால் அது எப்படி போல பாய்கிறது என்னால் ஒரு பெரிய கடலினுடைய தடுக்க முடியாத அந்த வெள்ளம், அதாவது சுனாமி, அது பெருகும் நிலை போல என்றோ இது இருக்கிறது. இதை பார்த்தால் திருவேங்கடமுடையானும் கூட அப்படியே ஆச்சரியப்படுவானே, அப்படியென்றோ நீ உன்னுடைய தயையாலே என்னை முழுகடிக்கிறாய் என்று இந்த ஸ்லோகத்திலே அற்புதமாக தெரிவிக்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோகநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ
प्रयच्छ